மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம பார்த்த கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் மாடலோ செகண்ட் மாடலோ ஓகே. இதுல செகண்ட் மாடல் வந்து கோமோமரிசம் அண்ட் குரூப் ரூல்ஸ் பெண்டிங் இருக்கும். அதை என்டர் நம்ம பார்த்தலாம். இது பெண்டிங் இருக்குது சரிங்களா? இருக்குது. மற்றபடி இது ஃபுல்லாக முடிச்சாச்சு, மீதியெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் மாடலோட நான் சொன்ன மாதிரி ரெக்கரன்ஷியல் ரிலேஷன் வந்து இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சால்விங் ரெக்கரன்ஷியல் ரிலேஷன் அண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்யூஷன் ஆஃப் த ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷன். இது மேபி ஒரு 3 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் போகும் சரிங்களா? டோட்டலாக 3 to 4 கிளாஸஸ் இது எடுத்துக்கலாம் சரியாப்பா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லை அதில் ஆர்குமெண்ட் நிறைய போச்சுன்னா அது கூட அதிகமாக கூட ஆகலாம் சரிங்களா? அது இல்லாத கேட்டோக்கு இந்த போர்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணி பார்த்து சொல்ல, அதுக்கு மெட்டீரியல் தான் நான் இதை எடுத்து விடலாம். இதனோட கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி வரும்னா ஃபோர்த் மாடல் பேஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டு செகண்ட் மாடல் கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டு ஃபோர்த் மாடல் இருக்கும். ஆல்ரெடி நடத்தும் போது சொல்லியிருப்பேன் நான் ஐடென்டிக்கலா இன்வெர்ஸ்லா அசோசியேட்லா அதெல்லாம் நீ படிச்சுட்டு இந்த மாடலோட வரும்னு சொல்லியிருப்பேன். இந்த பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாடலும் செகண்ட் மாடலும் பார்த்த ஐடியா வந்து இது ஃபுல்லா வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ நான் டைரக்டாவே ரெக்கரண்ட் ரிலேஷன் அப்படின்னா என்னங்கிறத விட இந்த இண்டக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. இண்டக்ஷன் மெத்தட் சொல்லிட்டு ப்ளஸ் 1 படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு தியரம் ப்ரூவ் பண்றதுக்கு 4 மெத்தட் இருக்குது இன் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஒரு தியரத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். நம்ம டெர்மினேஷன் தெரிஞ்சதை வச்சோ இல்லை வச்சோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் வந்து இன்டைரக்ட் மெத்தட். டெஃபினேஷன் யூஸ் பண்ணாதான் வேற என்ன ஐடியா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். அவன் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றது வந்து கரெக்ட் மாதிரி வந்துட்டு அது கான்ட்ராடிக்ஸா வரும். அவன் சொல்றது நமக்கு அது கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? இண்டக்ஷன் மெத்தட். அந்த இண்டக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்க +1 வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் மெத்தட் சொல்லி படிச்சிருப்பீங்க சரிங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும்னா அந்த ரெக்கரிங் ரிலேஷன்னா இங்க ஏ nth டேர்ம் இருக்கும். அந்த nth டேர்மோட ஐடியா படி இங்க an-1 பிளஸ் an-2 அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அப்படின்னு என்ன ரெக்கரிங் ரிலேஷன் என்னன்னா இந்த என்ன ஃபங்க்ஷனோ அதனோட ஃபங்க்ஷனையே லிங்க் பண்ணிட்டு அதனுடைய சொல்யூஷன் கிடைக்கும். அதான் வந்து ரெக்கரிங் ரிலேஷன் சரிங்களா? ரெக்கரிங் ரிலேஷன் என்ன புரிஞ்சுச்சா? இது என்ன ஃபங்க்ஷனோ அதை பேஸ் பண்ணனோட இதே வந்து சொல்யூஷனா இருக்கிறது வந்து ரெக்கரிங் ரிலேஷன் சரியாப்பா? ஓகே சார். சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் என்னங்கிறது நான் டைரக்டா கொஸ்டினுக்கு போயிடுவேன். வந்து தியரி அதிகமா வேண்டாம் இல்ல, டைரக்டா கொஸ்டின் போயிடுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். டைரக்டா கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன் சரியா? நீ அமைதியா பொறுமையா கேட்டீங்கன்னா ஃபுல்லா சால்வ் பண்ணிடலாம் சரியா? ஓகே சார். இப்போ கொஸ்டின் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் ஃபுல்லா பார்த்துக்கோ. அப்புறம் நான் ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது நீ ட்ரை பண்ண, அப்ப டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. வாட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் recurring relations? Recurrence relation an equal to 5 an minus 1 minus 6 an minus 2 comma n greater than or equal to 2. A not initial condition கொடுத்துட்டான் 1 and the condition another condition கொடுத்துட்டான் 0. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா இல்ல இதுக்கு முன்னாடி டாபிக் இருக்கா? என்னப்பா? இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா இல்ல இதுக்கு முன்னாடி டாபிக் இருக்கா? இதுக்கு முன்னாடி NCR NPR இருக்குது. சிலபஸ் பாத்தியா? நான் டிக்டோ பண்ணது மட்டும் தான் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் ரிலேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா? ஆமா, இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி டாபிக் என்ன இருக்குது? பெர்மிடேஷன், காம்பினேஷன் இருக்குது. இது இன்க்ளூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம பார்த்துருவோம். மற்றதெல்லாம் உன்னோட நோட்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீ மெயினா நோட்ஸ் எதுக்கு அனுப்பிக்கிறேன்? இதுக்கு அனுப்பிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த அசைன்மெண்ட் காப்பி மட்டும் அனுப்பிட்டு இதுக்கு இன்னும் ஃபுல்லா மெட்டீரியல் வரல. மெட்டீரியல் வந்தபடி எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம் சரியா? அதான் ஒரு பெயிண்ட் ஒரு நோட்ஸும் அது வந்து ரெக்கரிங் ரிலேஷன் தான் மெயினா இருக்கு. பெயிண்ட்ல வந்து தான் ரெக்கரிங் ரிலேஷன். ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் பார்த்தீங்கன்னா மேபி இந்த பெர்மிடேஷன் காம்பினேஷனோட கான்செப்டோட இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா? ஓகே. ரெக்கரன்ஸ் இப்போ நான் முடிக்க போறது பாத்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரியா? இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி இதை முடிச்சிருக்கேன். அடுத்த நாளைக்கு கிளாஸ் வந்து ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் சரிங்களா? அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் ஃபங்க்ஷன் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். அது மேக்ஸிமம் இந்த ரெட் மார்க் நோட் பண்ணிக்கிற மத்தியா இதை முடி மினிமம் ஒரு 4 கிளாஸஸ் குடிச்சினா மேக்ஸிமம் முடிச்சிடலாம் சரியா? மீதி இருக்கிறது என்னென்ன மெட்டீரியல் வர வர நான் அப்டேட் பண்றேன் சரியாப்பா? ஓகே சார்.
சரி, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? இல்லை என்எஸ்சி வேணுமா? பார்க்கலாம். சரி, இதான் கொஸ்டின். ஒரு ரெக்கரண்ட் ரிலேஷனை எப்படி சால்வ் பண்றது? ரெக்கரண்ட் ரிலேஷனா சொல்லிட்டேன். இது ஏஎன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது இதை வந்து அதனுடைய ஆர்டர் வந்து ப்ரீவியஸ் டேம் வச்சு கொண்டு வந்துருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே சார். பொறுமையா கவனிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தா மட்டும் டிஸ்கஷன் வச்சுப்பேன். என்ன உனக்கு இதா இருக்கும் பார்த்துக்கோ. சரிங்களா? given an equal to 5an minus 1 minus 6an minus 2. இதுதான் given. சரிங்களா? இந்த ரிலேஷன் வந்து நான் ஈக்குவேஷனா மாத்த போறேன். அது எப்படி எடுக்கறாங்கன்னா let an equal to r power n ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? நான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ கியூபிக் ஈக்குவேஷனோ மாத்த வேணும். அப்ப இங்க என்னப்பா சார் ஒண்ணே சார். சரி, an equal to r power n ன்னு எடுத்துட்டேன். அப்ப an minus 1 என்ன வரும்? an minus 2 என்ன வரும்? எனி ஐடியா? r power n minus 1. r power n minus 1. an minus 2 r power n minus 2. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வந்து அப்ளை பண்றேன். சரியா கண்ணே? அப்ளை பண்ண என்ன நடக்குது சொல்ல பார்க்கலாம். r power n equal to 5 into r power n minus 1 minus 6 into r power n minus 2. கரெக்ட்டுங்களா? 5 into ஆமா சார். சரியா r ல மாத்தணுமா? ஓகே. இல்ல, எதனால மாத்தறனா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக மாத்தறோம். இப்படி வச்சு நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் காமன் தான். ஓகே, ஒரே நிமிஷம் क्वेश्चन மட்டும் எழுதிக்கிறேன். Write the what is the solution of okay sir. Recurrence relation. ஒரு செட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதே क्वेश्चन தான் வருது. செட்னா எல்லாருக்குமே செட்ல இருக்கிறவங்க வந்து சேம் क्वेश्चन. a power n அப்படிதான் வரும். n minus 1 minus 6 a n minus 2 a not equal to 1 a1 equal to 0. Okay sir. Sir, okay sir. ஓகேவா? பார்க்கலாமா மூவ்மெண்ட்? இல்ல ஓகே. சரி. இப்போ இது எல்லாத்துக்கும் r பவர் n காமனா? அப்ப கட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். 1 equal to 5 by r minus 6 by r squared. Is correct or not? r power n equal to 5 into r power n minus 1 minus 6 into r power n minus 2. அப்போ 1 by அது எப்படி சார்? 1 equal divided by r power n all side. or divide by r power n. அப்போ 1 is equal to 5 by r minus 6 by r square. Okay sir. r squared equal to 5r minus 6 ன்னு எழுதலாமா? LCM எடுக்கலாம். yes sir. r squared minus 5r plus 6 equal to 0. கரெக்ட்டுங்களா? அப்ப இத ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? minus 3 and 2. கரெக்ட்டுங்களா? இது r ஓட சொல்யூஷன். r ல கண்டுபிடிச்ச சொல்யூஷன். சரிங்களா? சரி. இப்போ an க்கு எப்படி சொல்யூஷன் எழுதுறாங்கன்னா an equal to alpha into கரெக்ட்டுங்களா? r power r1 அத ரூட் இருக்கு, ரெண்டு ரூட். இது வந்து என்ன எடுக்கறீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ரூட். மேபி இது வந்து a ன்னு வெச்சுக்கோங்க, இது வந்து b ன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? ஆல்பா இன்டு a ab ன்னு வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ab இருக்குது. அப்ப r1 பவர் என்ன ரெண்டு ரூட் x y ன்னு வெச்சுக்கலாம் சார். வேண்டாம் r1 r2 ன்னு வெச்சுக்கோ. ஏன்னா r1 r2 r1 equal to 2 and r2 equal to என்ன எழுதலாம் 3. அப்ப சொல்லுங்க, alpha 1 into r1 power n
plus alpha 2 into r2 power n. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஃபார்முலா. இதே வந்துட்டு r3 வந்து 3 ரூட் வராதா? r3 வந்துரும். இது வந்து நாட் ஈக்குவல், மொத்தம் நாட் ஈக்குவல் ரூட் சரியா? நாட் ஈக்குவல் ரியல் ரூட். ஓகேங்களா? ஒவ்வொருக்கும் மாறும் நம்ம பார்க்கலாம். நாட் ஈக்குவல் ரியல் ரூட். சரியாப்பா? ஓகேவா? அப்ப an equal to alpha 1 into 2 power n plus alpha 2 into 3 power n. கரெக்டா கண்ணு? இந்த ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட் டவுட் இருக்குதா? சரி. இப்போ given initial condition கொடுத்துக்கறான். Initial condition என்ன கொடுத்துக்கறான்? Given that a not equal to 1 and a1 equal to 0. அப்ப என்னோட வேல்யூ 0 and 1 அப்ளை பண்ணிட்டு இங்க போடுங்க. என்ன வரும்? n equal to 0 போட்டா a0 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப a0 equal to alpha 1 2 power 0 plus alpha 2 3 power 0. அப்ப a0 வேல்யூ 1. alpha 1 plus alpha 2 is equal to 1. கரெக்ட்டுங்களா? alpha 2 equal to 1. அதே மாதிரி இதுக்கு போடுங்க. இதுக்கு போட்டா எனக்கு 0 வருது. கரெக்ட்டா? 0 equal to n equal to 1 போடுறேன். அப்ப n equal to 2 alpha 1 plus 3 alpha 2 equal to 2. இத ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. ஆல்பா 1 ஆல்பா 2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 அப்படி வச்சுக்கிட்டேன்னா 2 alpha 1 plus 3 alpha 2 equal to alpha 1 plus alpha 2 equal to 1. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. என்ன ரிசல்ட் வரும் பாருங்க. alpha 1 and alpha 2. போட்டீங்களா நான் போட்டா? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 2 2 மைனஸ் பண்றேன். மைனஸ் 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 கேன்சல் ஆயிடும். 3 minus 2 alpha 2 equal to minus 1. minus 2 ஆ 1 ஓகே. அப்ப minus 2 இங்க அப்ளை பண்ணினா என்ன கிடைக்குது? alpha 1 equal to 3 into minus 2. அப்ப 2 alpha 1 இருக்குது. 2 2 கட் ஆயிடும். அப்ப alpha 1 equal to minus 3 ஆ? சாரி, ஆல்ரெடி இங்க போகும்போது இது மைனஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். கரெக்ட்டா? பிளஸ் ஆயிடும். கரெக்ட்டாப்பா? alpha 1 equal to 3. கரெக்ட்டாமா? அவ்வளவுதான். இப்போ a alpha 1 alpha 2 கண்டுபிடிச்சல. அப்ப a என்ன சப்மிட் பண்ணு. alpha 1 வேல்யூ என்ன? 3 into 2 power n minus 2 into 3 power n. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? ஓ alpha 1 minus 3 இல்லையா? plus 3. இல்ல இந்த பக்கம் போகும்போது plus 3 வந்து minus 3 ஆயிடும். அப்போ 3 into 2 power n minus 2 into 3 power n. ஓகே.